இறைவணக்கம். மதுரை மாநகர் விளம்பர சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு நமது சங்கத்தின் தலைவர் திரு வி.கே. சேகர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். டர்ன் மைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இல்லை காஃபி சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இல்லை காஃபி சாப்பிட்டல அவ்வளோ அங்கே போயிடுவா. சங்கத்துக்காக பாடுபட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அகால மரணம் அடைந்த சங்கரையா அவர்களுக்கு ஒரே ஒரு மணித்துளி அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த அஞ்சலியை காணிக்கையாக்கிறோம். ஒரு நிமிஷம். நன்றி. இந்த அஞ்சலி செலுத்துறோம்னு சொன்னால் அவர் கூடயே போனவர் தான் அண்ணே ராமச்சந்திரனே. அவர் இன்னைக்கு சங்கத்துக்காக வந்திருக்கார். சங்கத்துக்காக செயல்பட்டு அவர் கூட போன பிரதர் அவர் கூட போனவர் அதையும் விட்டு சங்கத்துக்காக பணியாற்ற வந்திருக்காரு. அதனால் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்தணும். இன்னும் நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு சேர்த்து அஞ்சலி செலுத்தணும். இன்றைக்கி புதுப்பேட்டில் வந்து ஆராய்ச்சாமி நடந்து அவருக்கு சேர்த்து அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட போயிருக்கோம். நிகழ்ச்சியானது நம் வருடம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்துவோம் மன்னர் காலேஜில். அது சம்பந்தமாகவும்
அதுபோக இந்த நிகழ்ச்சி யாருக்கு சிறப்பு அழைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து சொல்லியிருக்கோம். செயற்குழு உறுப்பினர் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னாலும் நாங்கள் கலந்து ஆலோசித்து அதை யாரையும் சேர்க்கனாலும் சேர்த்துக்குவோம். அது சேர்த்துக்குவோம். எங்களுடைய கருத்துக்களில் எது சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு முக்கியமான அதை சேர்க்கணும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது போக சாதனையாளர் விருது கொடுக்குறதுக்கு செலக்ட் பண்ணணும். அதுக்கு மாப்பிள்ளை முரளிகிருஷ்ணன் மாப்பிள்ளை அவர் ரெடி பண்ணுறாரு. கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம், அதுக்கு அவர் ரெடி பண்ணுறாரு. இதுக்கு முந்தானத்து போய் காலேஜில் போய் நான் செக்ரட்டரியை பார்த்து வந்துட்டேன். 25ஆந்தேதி நமக்கு டேட்டு கேட்டிருக்கோம். ஏன்னா 29ஆந்தேதி சென்னைக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சென்னைக்கு நம்ம வருஷம் போவோம், அழைப்பு இல்லை. 25ஆந்தேதி டேட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அதில் ஏதோ ஒரு சிலர் தேதி வாங்கியிருக்காங்க, மாற்றி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க காலேஜில். அந்த டேட்டு கன்ஃபார்மாக வாங்கிடுவோம், 25ஆந்தேதி வாங்கிடுவோம். அதுவும் உங்கள் ஆலோசனை தேவை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் வருது, அன்றைக்கி வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதுபோக மருத்துவ நம்முடைய உறுப்பினருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு ஏற்கனவே சென்ற வருடம் சொல்லியிருந்தோம். இந்த வருடம் அமல்படுத்தலாம் என்பது ஒரு விஷயம் இருக்குது. அது உங்கள் கலந்துக்கூடிய வேணும். அதுபோது திருமண தகவல் மையம் நடத்தணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் திருமண தகவல் மையம். ஏன்னா நம்ம இனத்தில் திருமணத்தை ஒரு கிராண்டாக நடத்தணும், விருதுநகர் மண்டலத்தில் நடத்தணும்னு சொல்லி பேசியிருக்கோம். அது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பேசணும். அது சம்மந்தமாகவும் கலந்து ஆலோசனை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு செயற்குழு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் இல்லாதவங்களை பரிந்துரை பண்ணியிருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு. அது சம்மந்தமாகவும் ஒப்புதல் வாங்கணும். அதுக்கு பின்னாடி இந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த கல்வித்துறை உதவித்தொகை சாதனை வருது, அந்த முரளி மாப்பிள்ளை போட்டோம். அதுமாதிரி கல்வித்துறை 2000 நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் முடிவு செய்தல், சங்க உயர்மட்ட குழுவுக்கு அங்கீகாரம் அளித்தல். அதில் ஒரு சில உறுப்பினர் படிக்கலாமனே, இதில் போடலாம் நினைக்கிறோம். அது நீங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு மேயர் அவர்கள் மதுரை மாநகராட்சி, சிறப்பு அழைப்பாளர்கள் துணை மேயர், மாவட்ட செயலர் தளபதி, இந்த சுப்ராஜா பிபி மாப்பிள்ளை திரும்பி சுப்ராஜா அவரை அழைக்கலாம் நினைக்கிறோம். அதுமாதிரி சோலை ராஜா, விகே சுப்ராஜ் முன்னாள் நம்மளுடைய செக்ரட்டரி அவர், அப்புறம் கதலி நரசிங்க பெருமாள், இவங்களை சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கலாம் நினைக்கிறோம். இல்லை உங்கள் கருத்துக்கள் ஏதாவது சேர்த்துக்கணும்னு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இது இந்த செயற்குழுவில் ஒப்புதல் கேட்டு இல்லை ஏதாவது சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலன்னா யாரையும் பார்க்கல. இன்றைக்கி மேயரை பார்க்குறா இருந்துச்சு, டேட்டு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த டேட்டு கன்ஃபார்மாக கூப்பிடல மேயரை பார்க்கல. வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்களில் சேர்க்கணும்னு சொன்னால் அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சாதனையாளர்கள் டி அயிலுபவா பிரேடா விளம்பாக்கு அவர் கொடுக்கலாம் நினைக்கிறோம். ரவிச்சந்திரன் அண்ணன் டெப்டி கலெக்டராக அவர் கொடுக்கலாம். ஐஎஸ்ஆர் வெங்கட்ராமன், அதே மாதிரி ஜி கவிதா லட்சுமி பிஹெச்டி. இது 4 பேர் எழுதியிருக்கோம். இன்னும் யாராவது கொடுத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் சாதனை விருது கொடுக்கலாம் நினைக்கிறோம். இன்னும் யாராவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சாதனை விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் இப்போ பிஹெச்டி படித்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வரும். அது கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திருமணம் விஷயத்தை பேசிட்டேன், மருத்துவ காப்பீடு பேசிட்டேன். அதுதான் நல்லாசிரியர் விருது கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்லாசிரியர் விருது அதுதான் வாங்கினவங்களுக்கு கௌரவிக்கணும். அப்படின்னா என்ன 10 வருமா? ஒரு 10 வருமா? அது நிறையா வரும். இந்த வட்டம் அது செய்யலை. இந்த வட்டம் செய்யலாம் நினைக்கிறோம். நல்லாசிரியர் விருது ஒரு உதாரணத்துக்கு 20 பேர் வரும், அது 30 50 பேர்கிட்ட வரும். கௌரவிக்கலாம்னு உங்களுடைய செயற்குழு ஒப்புதல் கேட்குறோம். மாப்பிள்ளை இங்கே வாங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். அண்ணா வாங்க, இங்கே வாங்க. இது அது போக சங்கத்தினுடைய நம்மளுடைய வளர்ச்சியில் நம்ம கூடயே இருந்து எல்லாம் கையெழுத்து, ஒவ்வொரு மீட்டிங் கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியும் கையெழுத்து இருக்குது. இங்கே இருந்தவங்க பேசுகிறவங்க எல்லாம் கையெழுத்து இருக்குது. சங்கத்தில் கலந்துருக்காங்க, ட்ரஸ்ட்டில் கலந்துருக்காங்க. எல்லா விளக்கமும் கொடுத்ததுக்கப்புறம் தவறுதலாக சங்கத்தை பற்றியும் நம்மை பற்றியும் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே அடிப்படையில் நீக்கம் செய்திருக்கு. அதை உயர்மட்டக்குள்ள நிறைவேற்ற தீர்மானம் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற சம்பந்தமாக பேசணும். ஏன்னா இது போக சட்டப்படி நடவடிக்கைக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஒரு தவறான விஷயங்களை திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கு திருப்பி அவங்க வாட்ஸ்அப்பில் போடலை. அதை திருப்பி உறுதிப்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்போ உறுதிப்படுத்திட்டே இருக்கும்போது நம்ம சட்டப்படி நடவடிக்கை போக வேண்டிய சூழ்நிலை வருது. சட்டப்படி நடவடிக்கை ஏன்னா எல்லாமே ரெக்கார்டு படி இருக்குது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு நம்ம விஷயங்களை யாரும் நானும் எல்லா தனிப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லை, சங்கத்தில் பொதுவான விஷயம் எல்லாமே ரெக்கார்டு படி செஞ்சுருக்கோம். ரெக்கார்டு எப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டை ரெக்கார்டு படி பண்ணியிருக்கோம். ட்ரஸ்ட்டுக்கு உறுப்பினர் இருக்காங்க, யாரும் எதையும் செய்ய முடியாது.
ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பொருளாளர் இருக்கார், சங்கத்துக்கு ஒரு பொருளாளர் இருக்கார், தலைவராக நான் பொருளாளர் தலைவர் மாட்டேன், அவங்களே பார்த்துக்குவாங்க. இதுதான் நடக்குதுங்க, நடக்குது. இது தேவையில்லா விஷயங்கள் வந்து வெளியே வரும் நமக்குள்ளே தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் நீக்கப்பட்டவர், அவரும் செயலாளர் 3 வருஷம் பணியாற்றி இங்கே இருந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு கையெழுத்து போட்டு ட்ரஸ்ட்லேயும் அவர் ஒரு உறுப்பினர் வந்திருக்காரு, அதுலேயும் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கிறவங்க வெளியே சொல்கிறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அதாவது ஒரு விஷயத்தை வந்து அறையிலேன்றக்காண்டி இது சொல்லக்கூடாது, அது பொறுப்பு வரலேன்றக்கு சொல்லக்கூடாது, அது தவறு, அது வந்து தவறு. அதுக்காண்டி விஷயத்தை விளக்கத்தை வந்து அண்ணன் சாந்தகுமார் சங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு, திருப்பி விளக்கங்களை சொல்லுவார். அது மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்போ வந்து இந்த நம்மளுடைய செயலாளர்கள் பாருங்கள், அவருக்கெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, சங்கத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கார் பாவம். சங்கத்துக்கு அது ஒரு கட்சினா ஏதாவது பலனடையும் செய்யணும் இருக்கு. இது அப்படி இல்லை, பொதுநல தொண்டில் ஒரு வாட்டுங்க திரும்ப வந்து வர்றாரு, வேலை பார்க்குறாரு. அவருக்கு வேலை பார்க்க ஆள் வேணும்ல, ஒரு பொருளாளர் இருந்தார். இன்றைக்கி உடம்பு சரியில்லை பாவம், வேலை வந்துருக்காரு. சமுதாயத்துக்காக பணியாற்ற ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வேலையை விட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. சரி, இருந்தாலும் அவங்களையும் நம்ம அவங்களுமே மாற்றுவோம். நம்ம சொந்தக்காரன் தானே, ஒன்றும் விஷயம் இல்லை. தவறான விஷயங்கள் போகிறாங்க, அதை நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம நேரடியாக கேட்கணும், விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் முந்தானத்துக்குள்ள பேசினாங்க, யாரோ நம்ம நாகமலை போக்குறது பேசினார், அவருக்கு நான் விளக்கம் சொன்னேன். அப்படியாங்க, இப்படி தப்பாக போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இருக்கு, மெட்ராஸ்லேயும் கேட்குறாங்க, என்ன அப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம எப்படி பேசணுமோ அதை நிர்வாகிகள் பேசி அதை ஃபைனல் பண்ணிக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. முறைப்படி எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து அப்படி இருக்குது, இல்லைன்னா என்ன செய்ய முடியல சொல்லுங்கள். அதனால் வருத்தத்துக்குரிய செயல் தான், அது நம்ம வந்து பேசிக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க தான் பேசிக்கலாம், அதுக்கு ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக வேறு நீங்கள் பேசிக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன் நான். கருத்துக்கள் வந்து அவங்க இந்த நீங்களும் இந்த வாங்க, இந்த அஜெண்டாவை அண்ணன் செக்ரட்டரி அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறிக்கொண்டு, நம்ம சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நல்லா போயிட்டு இப்போ 12 வருஷமாக சங்கம் இயங்கிட்டு வருது. நல்லா அன்னையிலேருந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் கூட இருந்து தான் செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், அது வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து விவாதங்கள் பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு பேசிக்கிட்டு சங்கத்தை அசிங்கப்படுத்தி ஒரு ஒற்றுமையுடைய சீர்குலைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நாங்கள் இந்த கூட்டத்தின் சார்பாக கண்டனம் தெரிவித்துக்கிறோம் முதல்ல. அடுத்தபடியாக இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து வருஷம் நம்ம வழக்கமாக பொதுக்குழு கூட்டம் நடத்துவோம். சங்க ஆண்டு விழா மற்றும் கல்வி திருவிழா நடத்துவது குறித்து நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு இப்போ 25ஆம் தேதி நம்ம பேசணும். காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை முடிவு அறிவிக்கலான் இருக்கோம். இதை தேதி மாற்றணும், இடம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஒப்புதல் கொடுத்தா கை தட்டணும். வழக்கம் போல் மன்னார் கல்லூரி. அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் மதுரை மாநகராட்சி மேயர் மாண்புமிகு மேயர் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக அழைப்பதென்று ஆலோசித்தோம். அதற்கும் தங்களுடைய ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கருத்து தான் கேட்குறேன். இல்லை கருத்து தான் முதல்ல கேட்குறேன். கருத்து தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். கருத்து முதல்ல சொல்லுங்கள், அதுதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த மேயர் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றதில்ல வேறு யாருக்காச்சும் மாற்று கருத்து இருக்கா, இல்லது அதுக்கான விளக்கங்கள் தேவைப்படுதா? இப்போ இப்போ நடந்துகிட்ருக்க நம்ம சங்கத்தினுடைய அசாதாரண சூழ்நிலை கருதியும் இப்போ அண்ணன் வந்து துணை மேயர் சொல்லிட்டாரு, தலைவர் என்ன சொல்லிட்டாரு, மாவட்ட செயலாளரை சோழராஜா சொல்லிட்டாரு. இந்த விகே யாரு அவர் கூப்பிட்டு மாவட்டத்தில் கூப்பிட்டா வர முடியும். மாவட்டத்தில் போட்டால் தான் அவங்க மேயர் வருவாங்க. அந்த புரோட்டோக்கால் இருக்குது. இல்லை அது வர முடியாது, பையன் வருவாப்பில். நான் பேசிக்கிறேன். அவர் பிராச்சனை வீட்டில் இருக்காரு, சரியாயிருவார். நான் அன்பு வருவாப்பில், நான் பேசிக்கிறேன், ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் அவர் புரோட்டோக்கால் போட்டால் தான் மேயர் வருவார். அந்த கட்சி அப்படி தான் புரோட்டோக்கால் போடணும் ஃபஸ்ட்டு. அந்த அப்புறம் பிகே சுப்புராஜ் சொல்லி ஒரு நம்ம ஆளுகளில் வந்து இதில் கம்மாவில் வந்து பிபிஆர் நினைக்கிறேன், அவர் கூப்பிடலான்னு சொல்கிறாங்க சிறப்பு அழைப்பாளராக. இன்னும் கருத்துக்கள் என்ன மாப்பிள்ள செய்யலாம், கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? சொல்கிறதா எனக்கு இப்போ ஒரு டைம் போய் பார்த்தேன், பேசினேன். அதான் இல்லை கருத்து சொல்கிறேன், கூப்பிடலாமா? ரைட்டு. அப்புறம் நரசிங்க போய் முடிஞ்சு
அப்புறம் இந்த நம்ம சாதனை அவர்கள் வந்து மாப்பிள்ளை சொன்ன மாதிரி சங்கத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல கருத்து தான். அது லிஸ்ட் எடுத்து இது என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கும் விட்டு போயிடக்கூடாது. நாளைக்கு நான் ஏன் கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது. தயவுசெய்து அதை நீங்கள் வந்து ஏன்னா நாங்கள் எடுக்கிறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அது ஏதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் செயற்குழுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. நம்ம மேக்சிமம் எடுத்துருவோம். இல்லைன்னு விட்டு போச்சுன்னா அது வந்து அன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. தயவுசெய்து அதை சொல்லிடுங்க, சரியா? ஏன்னா நம்ம செக்ரட்டரிகிட்ட சொல்லுங்கள். சங்கத்துக்காக எங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய தெரியும். இது விட்டு போனவங்கள சொல்லிடுங்க. சங்கத்தை அவ்வளோக்கே செஞ்சுருவோம் நம்ம. அப்போ வந்து அந்த சாதனையாளர்கள் வந்து டிப்டி கலெக்டராக ரவிச்சந்திரன் பிரதர் அவருடைய மருமையாக வந்திருக்காரு. அவருக்கு சாதனை அவர் கொடுக்கலான்னு இருக்கோம். ISRO வெங்கட்ராமன் ஒருத்தர் அந்த திருமங்கலம் தானே அவர் திருமங்கலம் தானே, அவருக்கு சாதனை அவர் கொடுக்குறோம். G கவிதாலட்சுமி அவங்க PhD முடிச்சிருக்காங்க. இந்த கடலூரா? ஆமாம் ஆமாம், அவர் கோவிந்தராஜ் பாவா அது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம எத்தனை பேர் சேர்த்துக்கலாம். அது சம்மந்தமாக வந்து நம்ம மாப்பிள்ளையை அணுகுனா சேர்த்துக்கலாம். அது யாரோட நீங்கள் சேர்க்கல யாரை சொன்னாலும் சேர்த்துக்கலாம். என்னென்ன இப்போ எனக்கு சங்கடமான விஷயம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான். இந்த கல்வி உதவித்தை கொடுக்கறது ஒரு டைம் மிஸ் பண்ணிடுறோம் நாங்கள். உதாரணத்துக்கு வந்து ஒரு 10ஆம் தேதி மிஸ் பண்ணால் அதுக்கப்புறமும் வந்து நம்மளால் கொடுக்க என்ன நம்ம அவர் மாப்பிள்ளையை கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாப்பிள்ளை வந்து இதை சேருங்கன்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. அந்த டயத்துக்குள்ளே தயவுசெய்து கொடுத்துருங்க, டயத்தில் கொடுத்துருங்க. அது போக வந்து ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம வந்து நகருக்குள்ளேயே கொடுத்துட்ருக்கோம். கிராமத்தில் தான் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்சு பேசணும். அதனால் இந்த வட்டம் வந்து அவங்களே ஒரு 40% உள்ளே கொடுத்துடலாம்ன்ற ஒரு இதில் இருக்க ஒப்புதல் உங்கள்கிட்ட கேட்குறோம். அது அப்படித்தானே? இல்லை வந்து கொடுத்துடும். நம்ம என்ன இருக்குது கொடுக்கலாம்ல, தப்பு இல்லை. கொடுக்கலாம்ல? முடியாதா? எல்லா ஊர்லேயும் இல்லை. நமக்கு இங்கே டவுனில் இருக்க ஓரளவுக்கு வசதியாக நமக்குள்ளே பேசுவோம். ஓரளவு எல்லாம் வசதியான இருக்காங்க. அதை சென்றடைகிறது இப்போ வேல்மைக்கு சென்றடைன்னு நினைக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் நம்ம இதுலேயும் பார்த்துட்டு கருத்து அது நீங்கள் சேர்க்கல என்ன சொல்கிறீங்க கேட்டுக்கோ. நான் என் கருத்தை சொல்கிறேன். நான் இது எல்லாருடைய கருத்து எங்களுக்கு. ஏன்னா கிராமத்தில் தான் கஷ்டப்படுற நிறையா இருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்தா ஒப்புதல் கொடுத்து ஏதாவது சேர்த்துக்கலாமா? அதாவது ஒரு 60ல் 40 அந்த மாதிரி சேர்க்கலாமா? ஆமாம், உண்மைதான். மதுரை மாநகர் தானே. நம்ம அது மாறுபடி மதுரை மாநகருக்கு கிராமம்ன்றது நிறையா இருக்குது மதுரையை சுற்றி. நம்ம வந்து மதுரை மாநகருக்குள்ளே நம்ம இருக்கோம். மதுரை மாநகரில் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்தாலே நமக்கு போதும். ஒவ்வொரு கிராமத்தை தொட்டோம்னா இப்போ எங்கள் ஊரில் கேட்பாங்க, இன்னொரு ஊரில் கேட்பாங்க, இன்னொரு ஊரில் கேட்பாங்க. எல்லா ஊரையும் கஷ்டப்படுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. மதுரை மாநகரிலே இருக்காங்க. அவங்கள முதல் கணக்கெடுத்துக்கிறோம். என்னுடைய கருத்து அண்ணன் எப்பயுமே அவங்க கருத்தை பதிவு பண்ணத்தில் வர என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கிராமத்தில் இருந்து வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய முதல் கருத்து வந்து அது திருப்தி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இது இங்கே லோக்கலில் இருக்கவங்களே பின்னால் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பின்னால் வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் சேர்க்க முடியல, தயவுசெய்து முன்னால் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது இங்கே பின்னால் தெரிஞ்சு 2 பேர் வருவாங்க. வடக்கம்பட்டிலேருந்து 4 பேர் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, ராயலத்துலேருந்து பாவாட்டு 4 பேர் கொடுப்பாங்க, பூப்பட்டிலேருந்து 8 4 பேர் கொடுப்பாங்க. இது முடிவுரைக்கு வராது. அதனால் நீங்கள் லோக்கல் நம்ம நகர்னா நகரோடு இருப்பாட்டுங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது செய்யலாமான்னு ஒரு காமனாக சிந்திங்க. இல்லை பொதுவாக நம்ம மாநகர் அப்படின்னு வச்சுக்கிறனால மாநகருக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான். இல்லை பொதுவாக தலைவர் சொன்னது மாதிரி சிட்டிக்குள்ளே நம்போது கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பணப்புழக்கம் வசதிகள் இருக்க தான் செய்யுது. கிராமத்தில் தான் பாவம் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவின்னு இருந்ததுன்னா மேலும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக வருவாங்க. நம்ம எப்போவுமே நகரப்பட்டமே பார்க்காம கிராமம் தான் நமக்கு. நம்ம எல்லாருமே கிராமத்தாளுக்கு தான். அப்போ ஊரில் 4 பேர் வருவாங்கன்னா வரட்டுமே. ஒரு நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு 25,000 ரூபா கொடுக்குறதுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா ஒரு 5 பேர் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மேலும் படிக்கணும், இன்னும் மேலும் ஒவ்வொரு வருஷமும் ப்ரைஸ் வாங்கணும், அதுக்காக படிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு 20,000 ரூபா பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு 5,000 ரூபா பெரிய விஷயம் தான். அதனால் கிராமத்தை எடுக்கிறதே நல்லது தான். எல்லாமே நம்ம சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் இந்த மாதிரி நாயுடு சங்கம் வச்சுருக்காங்க, அங்கேயும் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப விரிவுபடுத்தினா 40-50 கிராமம் இருக்குது. ஒரு கிராமத்தில் 4 பேர் கொடுத்தா எவ்வளோ வாழ்ந்துடும்? அதையும் யோசனை பண்ணுங்க. இது முக்கியமான பிரச்சனை. நாளைக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுரும். இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா எங்கள் ஊருக்கு கொடுக்கல, அந்த ஊருக்கு மொத்தம் கொடுத்தாங்கன்னு பல பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் ஆலோசனை பண்ணி கரெக்டாக செய்யுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்தவங்க. எல்லாருமே ஒவ்வொரு கிராமத்தில் வந்து வசூல் பண்ணி சாமிகளை கும்பிட்றாங்க.
அவங்களாம் அந்த யோசனையை அந்த கிராமத்தில் சொல்லி அந்த வசூல் பண்ணுறதுல முனியாண்டி கோயிலில் சொல்லி அந்த கிராமத்தில் உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். இப்போ பாவா இருக்கா ராயவளத்தில் வந்து முனியாண்டி கோயிலில் சொல்லி வசூல் பண்ணுறதை கொடுக்க சொல்லுங்கள். இப்போ பாவா இருக்காரா அச்சம்பேட்டில் கொடுக்க சொல்லுங்கள். அது வந்து நீங்களாம் எல்லாருமே இருக்கீங்கல்ல, அங்கே வற்புறுத்துங்க, அதை வற்புறுத்தியாக கொடுக்க சொல்லுங்கள். நம்ம நாயுடு சங்க நகர் மாவட்டத்தில் இருந்து செய்யறேன்னா ஏதாவது பொதுவாக செய்யலாமான்னு யோசனை பண்ணுங்க. இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இதுவே மாவட்ட சங்கமாக ஏன் மாற்றக்கூடாது? இல்லை, இதை நீங்கள் மதுரை மாநகர்லேருந்து ஏன் மாவட்ட சங்கமாக மாறி அப்போ நிறையா உறுப்பினர்களை சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செய்யறதுக்கு ஏன் பிளான் பண்ணக்கூடாது? ஒன்று நீங்கள் மாநகர்னு வச்சுருக்கீங்கன்னா மாணவர் கொடுங்க, அடுத்து மாவட்ட சங்கமாக மாற்றுங்க. இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாவட்ட சங்கமாக ஏன்னா திருமங்கலத்தில் ஒரு சங்கம் இருக்குது, அங்கங்கே ஒவ்வொரு ஊரில் ஒரு சங்கம் இருக்குது, அதையெல்லாம் ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து மாவட்ட சங்கமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா இந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி நீங்கள் யோசனை செய்யலாம். இல்லை, அவர் நல்ல கருத்தாக சொன்னார். மாவட்ட சங்கம் இப்போ நான் செக்ரட்டரி சந்திக்கும் போது தான் சொன்னார், நம்ம காலேஜ் செக்ரட்டரி சந்திக்கும் போது என்ன சொன்னார், எங்கெங்கே நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒன்று சேர்ந்து பெருசாக செய்யுங்கன்னு சொன்னார் செக்ரட்டரி. அதே மாதிரி நான் நம்ம எல்லா இடத்துலையும் நாயுடு சங்கம் இருக்குது, நம்ம மறுக்கலை, நம்ம வெள்ளமா சங்கம் இருக்குது. இந்த மாதிரி கல்வி உதவியத்தையும் நம்ம மதுரை மாணவர்களாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, பிகாம் படிக்கிறவங்களுக்கு மதுரையிலாம் கொடுத்துட்ருக்கோம், மதுரையில் கொடுத்துட்ருக்கோம். சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம 10th +2 தான் கொடுக்குறாங்க, நம்ம 10th +2 கொடுக்குறோம். இந்த மாதிரி 10th காலேஜில் படிக்க கொடுக்குறோம். இந்த மாதிரி அதிகப்படி கொடுத்துருக்கோம். ஏன் சொல்கிறேன், சொன்ன மாதிரி மாவட்ட சங்கம் வளர்த்தோம்னா நம்ம நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வளர்த்துட்டு தான் கொடுக்க முடியும். வளர்த்துட்டு தான் நம்மளை வளர்த்துக்கிட்டா கொடுக்கலாம். ஒரு 4 பிள்ளைக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் நல்ல கருத்து தான். ஆமாம் ஆமாம், நல்ல கருத்து தான். ஆனால் மாவட்ட அதில் நல்ல கருத்து அது. இந்த வருஷம் செய்ய முடியுமா தெரியாது, இந்த வருஷம் இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே இப்போ இந்த வருஷம் 4 லட்சம் கொடுக்குறோம் இந்த கல்வி உதவித்தொகை. ரங்கராஜ் பேசுகிறோம். ரங்கராஜ் இல்லை, வருஷம் 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறோம். இந்த வட்டமும் அந்த மாதிரி கொடுக்க தான் போகிறோம். என்ன நம்ம அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த கல்வி உதவியை வாங்கி கஷ்டப்பட்டு வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து அடுத்த வருஷம் வரும்போது ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஜாப்புக்கு போயிடுறாங்க, கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு இன்னொரு பையன் பிறகு பண்ணணுன்றத பதிவு பண்ணுறேன். 2வது, வருஷம் வந்து எல்லாம் பரவலாக வரட்டும். ஜெயந்திபுரத்தில் நிறையா வருது, வருஷம் பரவலாக வரட்டும். ஜெயந்திபுரத்தில் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு தடவையும் நிறையா வருது. அதை நீ பகுந்து எல்லா பக்கம் வர மாதிரி, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி, எல்லா மண்டலத்துலையும், புதூர் சரி, திருநகரம் சரி, எல்லா மண்டலத்தையும் வர மாதிரி பண்ணுங்க, கிடைக்கிற மாதிரி. இன்னும் எல்லா வருஷமும் ஜெயந்திபுரம் அதிகமாக வருது, நான் பார்த்துருக்கேன். அதனால் அதையும் அந்த வருஷம் எல்லா மட்டும் வர மாதிரி கொடுங்க, எல்லோரும் நிர்வாகி கொடுங்க. நம்ம பரவலாக செய்வோம். ஏன்னா அதுதான் எனக்கு என்னுடைய கருத்து. வேறு நிர்வாகி யார் கருத்து சொல்லுங்கள். இந்த அதாவது இப்போ மாநகர் லெவல்லையே செய்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்குது. மாவட்ட லெவலில் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, அது ரொம்ப சிரமம். அதை வந்து யோசித்து செய்யுங்க, செய்கிறதுன்னா யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட வேண்டாம். அது தேவை இருந்தால் அதை பற்றி இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நாயுடு சங்கம் தான் இது. வந்து நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸை கூப்பிட்டு அதுலேருந்து நம்ம அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சமுதாயத்திலே பெரிய ஆளுக இதாக இருக்கவங்கள வேணால் கூப்பிட்டுக்கலாம். அது என்னோட கருத்து தான். மற்றவங்க எல்லாரும் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் இது மாநகர் தான் நமக்கு முடிவு பண்ணணும். மாவட்டத்துக்கு பின்னாடி நம்ம வளர்ச்சி அடைஞ்ச பிறகு செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம தடங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி செயல்படுத்தா நல்லா இருக்கும். இது எங்களுடைய கருத்து. இந்த ட்ரஸ்டினுடைய செயற்குழு ஆலோசனைக்குள்ள தானே, ஆலோசனைக்குள்ள வந்து ஒரு 5 பேர் எடுத்துட்டு 5 பேர் சேர்த்துருக்கான். அவங்க காலாவதி நாளில் 3 வருஷத்துக்கு. அதை மட்டும் இந்த பேரை வாசிப்பார் செயலாளர். ஒப்புதல் கேட்குறேன்.
வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. இது போல சாதனையாளர் ஐஎஸ்ஆர்ஓ வெங்கட்ராமன் திருநெல்வேலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரையும் அவருக்கு இதில் வெங்கட்ராமன் ஸோ அவரையும் அவருக்கு ஒரு சாதனையாளர் அது மாதிரி நீங்களும் வேற யாரும் இருந்தாலும் சொல்லுங்க. வேற யாரும் இருந்தாலும் நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி நிர்வாகிகள் வந்து கௌரவிக்கிற ஒரு குறை கல்வி திருவிழா முதல் ஆரம்பத்தில் நம்ம செஞ்சோம். நான் செயலாளர் இருக்கும்போது கரெக்டாக செஞ்சோம். அது இப்போ சமீப காலங்களில் நிர்வாகிகள் சரியாக கவனிக்கிறதுல ஒரு குறைபாடு இருக்கு. அதையும் நிவர்த்தி செய்யற மாதிரி இந்த தடவை நிர்வாகிகளுக்கு வந்து மரியாதை பண்ணி, ஏன்னா நம்ம செலவு இந்த கல்யாண மண்டபம் வாழ வரல, இந்த வட்டம் நம்ம கல்வித்துறை வந்தது. அதுக்கப்புறம் வந்து திருமண மாலை பண்ண போகிறோம். அடுத்து வந்து மார்ச்சில் திருமண மாலை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த செலவு இருக்குது. அப்படின்னும்போது நம்ம ஒரு ஆறாம் மாதத்துக்கு மேலே செய்யலாம்னு என்னுடைய கருத்து 6 2 ஃபங்க்ஷன் 2 செலவு இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அடுத்து திருமண மாலை ஜிகே மகள் நடத்தணும். அது விஷயம் இருக்குது. அது போய் இப்போ நான் பேசினது என்னென்னா, நம்ம மேலே நம்ம ஆஃபீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே சாந்தகுமார் சொன்னார். அந்த ஆஃபீஸில் வந்து எல்லா இதுலேயும் வந்து திருமண மாலை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இதில் யாராவது பில்டிங்காக இருந்தால் நடத்திக்கலாம். மேலே திருமண மாலை பந்தை வச்சு நடத்திக்கலாம். வாடகைலாம் கொடுக்க வேணாம். நம்ம சமுதாயத்துக்காக நடத்திக்கலாம். மேலே நம்ம ஆஃபீஸ் போட்டு இடத்துல ஆமாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க நடத்திக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நடத்திக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம சமுதாயத்துக்காக அங்கே ஆஃபீஸில் மேலே இருக்குது, ஆஃபீஸ் போட்டு நடத்திக்கலாம். நம்ம எந்த வாடகையும் தர வேணாம். நம்ம சமுதாயத்துக்காக செஞ்சுக்கலாம்ன்றதை சொல்லிடுறேன். இப்போ வெங்கட்ராம் அமைப்பாளர் இதை கருத்து சொல்கிறாரு. மதுரை மாநகர் விளம்பராய் சங்கம் விளம்பர எஜுகேஷன் ஸ்டார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செயற்குழு உறுப்பினர்களுக்காக வருகை புரிந்துள்ள நமது சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நீங்கள் ஒரு தம்பி சொன்னார், ஒரு இடம் வாங்கலாம்னு. நானும் தலைவர் முக்கியமாக நாங்கள் தனியாக கூட்டம்லாம் போடல பேசணும். அப்போ ஒரு சேர் ஒன்று 2.5 லட்சம் ரூபா போட்டுக்கிடுவோம். ஒரு சேர் ஒரு பங்குதாரர் 2 லட்சம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 பேர் சேர்ந்துட்டாங்க. 1 மணி நேரத்தில் ஒரு 15 பேர் சேர்ந்தாங்க. இப்போ தான் சமீபத்தில் அந்த மாதிரி யார் சேர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சேர்ந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஸ்கீம் உருவாக்கிடலாம். அது ஒன்று. அது 2வது, இந்த 100 வார்டுக்குள்ளே தான் நம்ம வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியும்ன்றது எல்லாரும் கருத்து. ஏன்னா 100 வார்டை தாண்டும் போது அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது தலைவர் தான் முடிவு பண்ணணும். இந்த விளம்பா திருமண மகளை பற்றி பேசணும். அது வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக ஒரு நாள் 1 டே ப்ரோக்ராம் சூப்பராக வந்து அது பண்ணிடலாம். அதில் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துலையும் உறுப்பினர் 660 உறுப்பினர் இருக்காங்க. இன்னும் இருக்காதவங்க அது கார்டினேட் பண்ணுங்கள். அட்மின்லாம் நம்ம சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அவங்கள ஆட் பண்ணி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இங்கே எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுத்து நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாபா செல்வம் அவர்கள் பேசுவார்கள். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இப்போ இடம் வாங்கணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து குன்னத்தூரில் தம்பி இடம் சொன்னால் 15 ரூபாய் சென்ட் இருக்குது வாங்க, 30 சென்ட் 40 இருக்கிற ரூபாய்க்கு வாங்கும்னு சொல்லி போன தடவையே பேசணும். தம்பி இடமெல்லாம் சொன்னார். எங்கள் ஊரில் 15 ரூபாய்க்கு இடம் இருக்குது, இருக்கிற ரூபாய்க்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அது என்ன காரணமோ கொஞ்சம் பெண்டிங் ஆகிட்டுருக்கு. வெளியே வேறு இடத்துல வாங்குறதாலும் வாங்க, டொனேஷன் வாங்குறதாலும் வாங்க, நல்ல காரியம் தான் செய்கிறோம். அதுக்கு தங்களால் இயன்றவோ எல்லோரும் செய்கிறோம். அன்னைக்கு பேசணும் 15,000 எங்கள் ஊரில் இருக்குது, 30 சென்ட் இருக்குது, 40 சென்ட் இருக்குனாரு. அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி கூட அது டெய்லி கூடத்தானே செய்யும். அந்த மாதிரி கூடும்போது நம்ம வாங்கி போகிறதுனால இப்போ இருக்கிற ரூபாய்க்கு வாங்கி, தம்பி சொன்னால் 15 ரூபாய் இருந்தால் அதுக்கு இடத்த வாங்கி போடுங்கன்னு சொன்னார். நாளைக்கு காலி பண்ணும்போது 15 ரூபா கொடுங்கன்னு அந்த இடத்த விற்க முடியாதுல்ல. அதுக்கு வேறு சோர்ஸ் என்ன இருக்குது? அது எவ்வளோங்க வர இந்த இல்லை அது 8 லட்சம் வாங்கலாங்க. 15 லட்சம் இந்த சொல்லாமலே இப்போ நம்ம இடத்த வாங்குவோம். அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னா இல்லைங்க, அவங்க காலி பண்ணால் ரூபா கொடுக்கணும்ல, இடத்த விற்க முடியாத உடனே. அதையும் பார்க்கணும்ல. அதனால் அட்வான்ஸ் வந்து எப்போ வேணாலும் கைவிட்டு போயிடும். இருக்கிறது தான் பேச முடியும். அதை பாருங்கள். அது மாதிரி இடம் வாங்குறதுக்கு எல்லா முயற்சிகளுங்க நாங்கள் ஆதரவு தர்றோம். சொன்னார் சரியா சொல்லலை அவர். என்னன்னா அது வேற கருத்து. என்னன்னா
இப்போ வந்து நம்ம கௌரவ நாயுடு சங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மெம்பர்ஸ் கம்மி தான். அவங்க என்ன பண்ண சங்கத்தில் வந்து நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருஷம் ஃபங்க்ஷனுக்கு போவோம், சீஃப் கெஸ்ட்டாக போவோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சங்கத்துக்குள்ளே நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, தலைக்கு 2 லட்சமோ 1 லட்சமோ போடுறது. அப்படி போட்டோம்னா உதாரணத்துக்கு ஒரு பங்கு, ஒருத்தர் வந்து 3 பங்கு வாங்கலாம், 4 பங்கு வாங்கலாம். இப்படி வாங்கினோம்னா ஒரு 2 கோடி ரூபா வசூல் ஆகுது. 2 கோடி ரூபா வசூல் ஆகுது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக. அந்த 2 கோடி ரூபாய்க்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்குள்ள நிர்வாகி தேர்ந்தெடுத்துறோம், எம்டி, சேர்மன். அதை வந்து டெவலப் பண்ணுறது, பங்குகளை டெவலப் பண்ணுறது. இப்போ ஒரு டிவிஎஸ் லேஜியமாக இருக்கார், அந்த மாதிரி அவங்கள போட்டு அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் வரக்கூடிய ஒரு நகை வாங்கினா உடனே லாபம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து உதாரணம் 2 கோடிக்கு லாபம் வாங்கினா ஒரு 2 லட்சம் கிடைக்குது. சின்ன கம்மியாக சொல்கிறேன். அந்த 2 லட்சத்தை நம்ம வருமானம் ஆக்கிக்கிறது. இப்படி வருமானமாக்கி நம்ம மாதம் அதை வந்து இயர்லி பிரிச்சுக்கிறது வருமானத்தை. இப்போ 2 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வருஷத்துல வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்கீம் சொன்னேன். இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. கௌரவாவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே போட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஒரு பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் போட்டு அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஒரு இடத்த வாங்குறாங்க, ஒரு போகக்கூடிய இடத்த வாங்குறாங்க. உடனே அது இடத்த வித்துட்டோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 2 கோடிக்கு வாங்கினா 4 கோடி 3 கோடியே கிடைக்கும்ல, 1 கிடைக்கும்ல. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி செய்கிறாங்க. அது வந்து பீச்சர் அந்த தகவலை அவர் மாறி சொன்னார் அவர். ஆனால் ஸ்கூலுக்கு நம்ம பண்ணுறது வந்து நம்ம எல்லாமே ஒரு விஷயம் செய்யணும்னா செஞ்சிடலாம், பெரிய விஷயமே இல்லை. இருக்கிற பணத்தை வச்சு ஒரு இதை போட்டு ஒரு இடத்த வாங்கிறது பெரிய செஞ்சிடலாம். அதான் ஃபியூச்சரில் பிளானில் இருக்குது. இந்த பிளான் அவர் தவறாக சொல்லிட்டார். அந்த இப்போ இது மாதிரி ஒரு ஃபியூச்சருக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கும். தேவைப்பட்டால் ஆமாம் இல்லை நான் 2 லட்சம் உதாரணம் சொன்னேன். நான் 2 லட்சம் உதாரணம் சொன்னேன். அவங்க 1 லட்சம் அந்த மாதிரி போட்டு இதுக்கு ஒரு எப்படி ஒரு 10 பேர் எடுத்துக்காங்க நிர்வகிக்கிறதுக்கு ஒரு எம்டி, சேர்மன் அந்த மாதிரி போட்டுட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்க ஃபண்டை டெவலப் பண்ணுற ஒருத்தர் அப்படி பண்ணுறாங்க. அப்படி சமுதாயத்தோட அவங்களுக்கு வருமானத்தை உருவாக்குறது செய்கிறாங்க. இல்லை ஃபைனான்ஸ் இல்லை பாவா, நம்ம வந்து இப்படி செய்கிறாங்கன்றது சொல்கிறேன். நடத்துறதுக்கெல்லாம் அது சொல்கிறேன், செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். வேணாண்டு தகவலை சொல்கிறேன். இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்படி வேணான்னு வச்சு இல்லை. சங்கத்திலேருந்து கிடையாது. இது அவங்க சமுதாயத்தில் ஒற்றுமையாக செய்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். சங்கத்திலேருந்து கிடையாது. சங்கத்திலேயோ ட்ரெஸ்லேயே கிடையாது. சங்கத்திலேயோ ட்ரெஸ்லேயே கிடையாது. விருப்பப்பட்டவங்க வர்றது இது செய்கிறாங்கன்ற தகவல் சொல்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த இது முடிஞ்ச உடனே இந்த வருஷத்தில் இடம் வாங்குற வேலையை பார்ப்போம். இந்த ஆண்டில் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே இடம் வாங்குற வேலையை இங்கே ஒரு இடத்த வாங்கி அது இருக்கிற காசு இடத்த வாங்குற வேலையை பார்ப்போம். அதுக்கடுத்து அதில் என்ன செய்யணுன்ற வெளிச்சத்தை செய்வோம். கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறக்கா இன்றைக்கி எல்லாரும் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. மேக்ஸிமம் வசதியாக இருக்காங்க. 1 லட்சம்ன்ற பெரிய விஷயம் இல்லை. அவங்க கேட்டால் கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் அப்படின்னு என்னுடைய சொந்த கருத்து. கண்டிப்பாக எஜுகேஷன் நம்ம போகணும். அதில் மாறுபட்ட கருத்து ஏதோ ஒரு எஜுகேஷன் செய்யணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. வேறு யாரும் பேசுகிற கருத்து சொல்லலாம். சிவராஜ் மாப்பிள்ளை பேசுங்க. அவர் பிஸியான ஒரு பேசணும். செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல தீர்மானம் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கூட்டத்தில் பேசுனது மனநிறைவாக இருக்குது. யாருமே எந்த ஒரு சங்கடமும் இல்லை. முழுக்க தலைவரை நம்பிட்டோம். அவர் நம்ம சமுதாயத்தையும் நமக்கு நல்லது செய்வார் நம்புகிறோம். அதனால் மாமா என்ன சொன்னாலும் அதுக்கு உறுதுணையாகவும் இருப்போம், பக்கபலப்பாக இருக்கோன்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் வாங்கிக்கிறேன். மாப்பிள்ளை எவ்வளோ வாங்கிக்கிறேன். நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ வாங்கிக்கிறேன் சொல்ல வர டிக்கெட் பண்ணுவேன். நான் வாங்கிக்கிறேன். நான் கூட கேட்பேன். அவர் சொல்லிட்டு கொடுத்து சொல்லுவார். அதோட நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன். நான் என்ன சொன்னேன், டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன் மாப்பிள்ளை சொல்லிட்டு முடிச்சு. ஏன்னா சொன்ன கமிட் பண்ணுவான். இல்லை தெரியும் மாப்பிள்ளை எவ்வளோ வாங்க தெரியும். அண்ணன் இருந்தார், அவர் இருந்தார். எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம். போட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துருக்கோம். நீங்கள் முடிச்சாச்சு, வாங்கியாச்சு இபியில். அதுவும் நம்ம நிறைவேற்ற போகிறோம். இவ்வளோ பண்ணியிருக்கோம். சொத்தை பாதுகாத்தவங்களை போய் நம்மளை கொள்ளையடிச்சங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா சப்ஜெக்ட், இப்போ 7 பேர் சேர்ந்து சங்கம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு விளம்பர சங்கம்ன்றது அது பண்ணியிருக்காங்க 7 பேர் சேர்ந்து. அதில் நான் துணை செயலாளர் இணைச்செயலாளர் போட்டு தாங்க எடுத்துட்டாங்க.
அந்த 7 பேர் சேர்ந்து பதிஞ்சது தமிழ். இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க, தமிழ்நாடு விளம்பர சங்கத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு கேட்குறாங்க. ரைட், பரவாயில்ல. எல்லாத்துக்கும் சொத்து இருக்கு. சென்னையில் சொத்து இருக்கு, விருதுநகர் சொத்து இருக்கு, எல்லாத்துக்குமே சொத்து இருக்கு. அதன் அடிப்படையில் தான் பாபா வந்து இது நல்ல நோக்கத்தோட இங்கே இணைச்சார். எங்க மதுரை மேலே இணைச்சார். இதை கொண்டு மதுரை தமிழ்நாடு விளம்பர சங்கம் கொடுத்தா என்ன அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும், மதுரை கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு அவங்க டிஸ்பியூட், வேற டிஸ்பியூட்டே கிடையாது. ஒரு டிஸ்பியூட்டும் கிடையாது. 7 பேருக்கு கூடியதை சொத்தை கொடுங்க கேட்குறாரு. 7 தமிழ்நாடு கேட்கல அவர், அவளை உறுப்பினர் வச்சுக்கல. அவர் எடுத்த 7 பேர் தான் அதில் பதிஞ்சிருக்காங்க. உறுப்பினர் பார்த்துட்டு எடுத்துட்டோம் இல்லை. அப்போ அந்த 7 பேருக்கு இந்த சொத்தை கொடுங்க கேட்குறாரு. வேற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படியே, எல்லா இடத்துலையும் சொத்து இருக்குது. விருதுநகர் இருக்குது, கல்யாணமால் இருக்குது, பெண்ணைக்கு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இது மதுரை மாநகர் யூஸ் ஆகும்னு சொல்கிறோம். இதுதான் எங்களுக்கு ஒரு டிஸ்பியூட்டே கிடையாது. அந்த டிஸ்பியூட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது நம்ம மக்களுக்கு பயன்படுது. 700 பேருக்கு அவங்க 7 பேருக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. வேற எங்களுக்கு அவருக்கு எந்த கருத்து முரண்பாடு கிடையாது. இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நம்ம மதுரை மாநகர்னு சொல்லி வச்சிருக்கோம். இதுதான் டிஸ்பியூட், வேற டிஸ்பியூட்டே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு. இதனால நம்ம கூட கேஸ் நடக்குது. 7 பேருக்கு எப்படி தர முடியும்? இல்லை மதுரை டிஸ்ட்ரிக்ட் எல்லா சங்கம் இணைச்சி நாங்கள் என்ன சொல்லிக்கோம், எல்லாத்தையும் இணைங்க, நாங்களும் இணைச்சிடும் தான். டோட்டல் எல்லாத்தையும் இணைங்க, நாங்கள் இணைச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பதில் காணும். பராமரிக்கும் போது கொஞ்சம் இறங்கின்றோம். வரமாட்டாங்களே, அது பேசினா வரமாட்டாங்க. இப்படி இப்படி பண்ண முடியும். இது நம்ம மதுரை மாநகரில் நம்ம மக்களுக்கு பயன்படுது வச்சிருக்கோம். இதுதான், வேற எங்களுக்கு தனிப்பட்ட டிஸ்பியூட் எதுவுமே கிடையாது. திருப்பி 7 பேருக்கு கொடுங்கன்னு எப்படி கொடுக்குறது? அதான் வழக்கு நடக்குது. பார்ப்போம். நாங்கள் எல்லாம் மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். இங்கே ஆர்டர் வாங்கிட்டோம். அவங்க தான் போனாங்க. நாங்கள் மறுபடியும் செஞ்சுருக்கோம். இப்போ வரைக்கும் சங்கத்தை கணக்கு தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வரைக்கும் தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம் சங்கத்தில். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? வெளியில் வெளிப்படையாக பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லல. இருந்தாலும் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்ல பேசுறதுக்கு. அதுக்காக தான் சொல்லுவார். அதுக்காக தான் புதுசாக வந்து மாப்பிள்ளை தெரியணும்ல, பேசணும்ல, அதுக்காக பேசணும். இப்போ சமரசமாக நானும் பாவா டாக்டர் ராமகிருஷ்ணன் 4 தடவை பேசணும். இந்த லாட்ஜில் பேல்ஸ் லாட்ஜில் பாலத்துக்கு கீழே போய் பேசணும். அவர் டாக்டர் பாவா பேசினார், நாங்கள் உட்காந்து பேசணும், கோவாசம் பேசினா 4 தடவை உட்காந்து பேசணும். பேசி அவர் என்ன சொல்கிறாரு, சரி எல்லாம் இணைச்சிக்கிடுவோம் பேசுவோம்ன்றாரு. அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதை இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நாங்கள் அது முடியாது, இவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதுக்கிடையில் நான் செலவழிச்சிருக்கேன், இண்டிவிஜுவலாக செலவழிச்சிருக்கேன், இவ்வளோ ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு செலவழிச்சிருக்கேன், இவங்க சங்கத்துலேருந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதை விட்டுருங்க, சமரசத்துக்கு 2 பேர் ஒத்து போகிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி லாட்ஜில் உட்காந்து பேசணும். இந்த ப்ரைவேட் லாட்ஜில் உட்காந்து எலிசேரில் உட்காந்து பேசணும். அதனால் அதுக்கு வந்து 2 பக்கமும் இவங்ககிட்ட சொன்னால் இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அவங்க போட்டால் அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் இவங்க பேச சொல்லி தான் பேசணும், பேச சொல்லாமல் பேசலை. பாபா வந்தார், நான் இருந்தேன், டாக்டர் ராமகிருஷ்ணன் இப்போ உட்காந்து 4 சிட்டிக்கு உட்காந்து பேசிட்டோம். சமரசத்துக்கு 2 தரப்புக்கும் நம்ம வந்து இணைச்சி விட பார்க்குறோம். ஆனால் இணைச்சி விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, கொந்தளிக்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். இதை வந்து இங்கே பேசுகிறது பரவாயில்ல. கல்யாணமுடைய ஒரு கச்சேரி வீட்டில் போய் இப்போ அந்த பேசி அவங்களும் வந்திருப்பாங்க, இவங்களும் வந்திருப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ என்கிட்ட இப்போ 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உங்கள் கல்யாணத்தில் அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, பிரச்சனை உண்டாயிரும் போல் இருக்குது, நல்ல வேலைக்கு அப்படிங்கிறாங்க. இது அங்கே தேவையில்லை. கல்யாண வீட்லேயோ ஒரு கர்மா வீட்டில் தேவையா? இங்கே பேசுகிறீங்க ஏற்றுக்குருவோம். இங்கே பேசுகிறத பேசுனாங்க, அதெல்லாம் உண்மைதான். அதனால தான் சொல்கிறேன். என்ன அது பேசுறது, அதான் சொல்கிறேன். இங்கே பேசுங்க. நம்ம அங்கே போய் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அதாவது எந்த சைடாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அந்தந்த கூட்டங்களில் பேசுங்க. இப்போ எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த இதில் வந்து அஜெண்டாவில் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் நம்ம பேசலை. அதில் மெயினான சப்ஜெக்ட் வந்து 2025 காலண்டர் அடிக்க கொடுத்தாச்சு. விநியோகம் பண்ணுறதுக்கு டிசம்பர் 1st வீக்கில் கொடுத்துருவாங்க. அது ஒன்று. சந்தா வசூல் அதையும் அந்த காலண்டரோடு சேர்த்து ரசீது அடித்தாச்சு. அதையும் உறுப்பினர்கள்ட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வந்து அதை முத்தாய்ப்பாக செய்யணுன்றது இந்த கூட்டத்தில் வேண்டி கேட்டுக்கின்றேன். அடுத்தது இப்போ அடுத்த ஆண்டு விழாவுக்கு மற்ற விஷயங்கள் பேசுகிறதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு அனுமதி வழங்கி கலந்து பேசுகிறதுக்கு ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து இந்த விழாவினை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவினை முடிக்கின்றேன். மணிவண்ணன் ட்ரெஸ்னுடைய பொருளாக நன்றி. மதுரை மாநகர் வளமநாடு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் காலம் கருதி தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு பொறுமையாக இருந்து சிறப்பாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.